வணக்கம். நிஃப்டி 318 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கி 25,178ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன். கிட்டத்தட்ட 25,500 இருந்தது, உடைஞ்சது. 25,300 அதுவும் உடைஞ்சது. லாஸ்ட் ஹோப் அப்படின்றது 25,200 அந்த லெவலும் பிரேக் ஆகி 25,200க்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்த சப்போர்ட்டு தான் எங்கே அப்படின்றது வரப்போகிற வாரத்துக்கு என்னெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு கேள்வி. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 495 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி ஃபால் ஆச்சு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல், அன்னையோட லோ 24,570 கிட்ட முடிஞ்சது. இதுதான் வரப்போகிற மார்ச் மாதத்துக்கும் வரப்போகிற வாரத்துக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் ஏன் ஃபால் ஆச்சு? நேத்தியோட யூஎஸ் மார்க்கெட் டவுன். இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் ஒரு சில மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப் ஒரு 70-80 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. டே ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் இன்னியோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் 3 மணிக்கு நடந்திருக்கு. நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் இருந்திருந்தா 3 மணிக்கு 5 நிமிஷத்தோட கேண்டலில் பார்த்தீங்கன்னா 120 பாயிண்ட் வந்து ஒரே கேண்டலில் ஃபால் ஆயிருக்கு 5 மினிட்ஸில். ஸோ நிஃப்டி 120 பாயிண்ட்ஸ் 5 நிமிஷம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு சடன் ஃபால் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மைனஸில் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த நிஃப்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது. மேபி மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மைனஸில் முடிய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தது. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி 318 பாயிண்ட் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேத்தியோட யூஎஸ் மார்க்கெட் 0.5%லேருந்து 1%க்கு மேலே டவுன். ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம், ஏஐ ரிலேட்டட் ஐடி கம்பெனிஸ் தான் லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே பெரிய பாதிப்பு. ஐடி ஸ்டாக்ஸு இந்த 2026 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஃபால் ஆகிருக்கு நம்ம இந்தியாவில். பட் ஆனால் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸு ரெக்கவரி இருந்தது. என்விடியாவோட ரிசல்ட் முந்தா நேற்று போஸ்ட் மார்க்கெட்டில் ரிசல்ட் வந்தது. நேற்று அந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5% நியர்லி ஃபால் ஆச்சு என்விடியாவோட ஃபால் ஒரு பக்கம் இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஐடி ஸ்டாக்ஸோட பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்தது. நேற்று ஷார்ட் கவரிங்கான ஒரு சிக்னல் இருந்தது, அது இன்னைக்கும் கண்டினியூ ஆச்சு. பட் இதில் பிரச்சனை என்னன்னா, ஓப்பனிங்கில் வந்த அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் ஐடி ஸ்டாக்ஸில் டே ஃபுல்லாகவே சஸ்டெயின் ஆகலை. இல்லை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட், இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஓப்பனிங்கில் அதிகமான வால்யூமோட டே ஹையை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகலை, க்ளோசிங்கில் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. இல்லை இன்றைக்கி நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, ஐடி செக்டார் நியூட்ரலில் க்ளோஸ் ஆகியுமே மார்க்கெட் 318 பாயிண்ட் இன்றைக்கி நிஃப்டி இறங்கியிருக்கு. அப்போது ஐடி செக்டார் ஃபால் ஆகிருந்தால் மேபி இன்றைக்கி மார்க்கெட் 500 பாயிண்ட்ஸ் டவுனா இல்லை 600 பாயிண்ட்ஸ் டவுனா அப்படின்றது நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ நார்மலாக ஐடி ஸ்டாக்ஸு இதுக்கு முன்னாடி ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு. 3%, 5%லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரீசெண்டாக இந்த ஏஐயோட இம்பேக்டில். பட் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து தாங்கி பிடிச்சது யாருன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், மெட்டல் செக்டார் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. பட் இன்னைக்கு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலும் கை கொடுக்கல, மெட்டல் செக்டாரும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது, எந்தெந்த செக்டார் மூவ்மெண்ட் இருந்தது, இதை பற்றி 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்டாக்கோ அசட்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஸ்டாக் புரோக்கரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பனிங்லேருந்து நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் ரீட்டன் ஆச்சு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான டிஸ்கஷன் நேற்று வியாழக்கிழமை நடக்குதுன்னு சொன்னது. பட் எந்த ஒரு டீலும் சைன் ஆகாமல் 3வது டிஸ்கஷனுக்கு தள்ளி போச்சு. இது ஒரு காரணம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வீக் ஆனதுக்கு. வியானால 3வது செஷன் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓமன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்னல் வந்து ப்ராக்ரஸ் வந்து பாசிட்டிவ் சைடு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறது. சில்வர் கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னா கோல்டு சில்வர் இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ஸ்ட்ரிக்டர் லிமிட் வந்து யூஎஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ஈரான்கிட்ட. ஸோ அப்போ இது வந்து எப்படி ஈரான் இதை ஒத்துப்பாங்க அப்படின்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்.
நேற்று யூரோப் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ப்ராக்ரஸோட இம்பாக்ட் கோல்டு சில்வர், கோல்டு $5200, சில்வர் $88, க்ரூட் ஆயில் $71 கிட்ட முடிஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 97.7 நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. என்விடியா நேற்று அமெரிக்காவோட மார்க்கெட்டில் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்தியன் கம்பெனி அமெரிக்காவோட மார்க்கெட்டில் ஏடிஆராக ட்ரேட் ஆகிறது. இன்ஃபோசிஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது, விப்ரோ 2% பாசிட்டிவாக இருந்தது, அக்செஞ்சர் 8%, காக்னிசன்ட் 6%. ஸோ இப்போது இதே பாசிட்டிவ் மொமெண்டம் தான் இன்றைக்கி நம்ம ஓப்பனிங்கில் ஐடி செக்டாரில் இருந்தது. ஆனால் இதில் இன்னொரு ஏன் இன்க்ரீஸ் ஆகலைன்றதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது என்னென்னா, லே ஆஃப் ஷாக்கு தான் ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட். ட்விட்டரோட சிஇஓ கோ-சிஇஓ அவர் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4000 ஜாப் வந்து பிளாக் அப்படின்ற கம்பெனியில் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10,000லேருந்து 6,000 குறைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது. ஸோ ஏஐ வந்து இப்போது இந்த ஜாப் லூஸ் பண்ணுறதுக்கான இந்த இம்பாக்ட் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணமும் ஏஐயோட இன்டெகிரேஷன் ஒரு ரீசனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா நேற்று அமெரிக்காவில் வந்ததும் ஒரு காரணம். மார்க்கெட் ஆக்சுவலாக ஜாப்லெஸ் கிளைம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, F&O ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரொபோசல் என்எஸ்சியோட எம்டி கொடுத்துருக்கிறார். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வேணும் அப்படின்றது ஏற்கனவே ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பட் ஆனால் அதை எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணல. பட் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. என்ன வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற மார்க்கெட்டில் F&O ட்ரேடிங்க்கு வந்து எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் இருக்குது. அது இந்தியாலையும் கொண்டு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்ஸில் இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மார்க்கெட்லேயும் இதை ஃபாலோ பண்ணலான்ற ஒரு விஷயமும் எம்டியோட ஸ்பீச்லேருந்து, என்எஸ்சியோட எம்டியோட ஸ்பீச்லேருந்து பார்க்க முடியுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி இது தவறாக கூட இருக்கலாம். மினிமம் நெட்வொர்த் வந்து 25 lakhsல இருக்கணும். ஆனுவல் இன்கம் த்ரெஷோல்டு 5 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி ஷூட்டபிலிட்டி வந்து மேபி மினிமம் க்ரைட்டீரியா இல்லை ஏதாவது செக் பாயிண்ட் வந்து F&O ட்ரேட் பண்ணுறதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா இன்னும் F&O ட்ரேடிங்கோட வால்யூம் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 4% கிட்ட இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே வால்யூமோட 2 மடங்குக்கு மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் 30 போர்ட் மீட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் IRFC இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ். அதே போல் இந்தியன் ஆயிலோட போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட்காக மார்ச் 6 அதோட இம்பாக்டும் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 5Gக்கான ஆர்டர் தேஜஸ் நெட்வொர்க் நேற்று 20% அப்பர் ஃபீஸ் ஆச்சு. இன்னைக்கும் நியர்லி பார்த்தீங்கன்னா 9% கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் 14-15% இன்னைக்கு பாசிட்டிவாக டேர்ன் ஆச்சு. ரெட்டிங்டன் முக்கியமாக ஆப்பிளோட பிக் வீக் ஹேட் அப்படின்ற ஒரு நியூஸ், அதோட ப்ரோக்ராமோட இம்பாக்ட் ரெட்டிங்டன் இன்னைக்கு 14% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட கிளியரன்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாரதா எனர்ஜி 6-8% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து GMDC ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தோம், பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது விஷால் மெகாமார்ட் பிளாக் டீலோட இம்பாக்ட் 7% இறங்கியிருக்கு. இல்லை ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் நேற்று பிளாக் டீல் நடந்தது, இன்னைக்கும் பிளாக் டீல் கொடுத்துருக்குறாங்க, 8% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. L&T ஃபினான்ஸை பீகாரோட MFI பில் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட L&T ஃபினான்ஸ் 5% ஃபாலோ ஆயிருக்கு. ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் 8% இறங்கியிருக்கு, 8-9% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. DGCAவோட டிக்கெட் ரீஃபண்டிங் நார்ம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறது. இண்டிகோவுக்கு இன்னைக்கு 2% டவுனில் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இது இண்டிகோவுக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, இன்வெஸ்டெக்ன்ற ப்ரோக்கரேஜ் ரிலையன்ஸ் ப்ரிஃபர்ட் பிக்காக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரிலையன்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், IOC இதெல்லாமே நெகட்டிவ் இம்பாக்ட். இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த சம்மருக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னென்னா, சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லும்போது ஏர் கண்டிஷனர் ஸ்டாக். நார்மலாக சம்மரில் வந்து 2 செக்டார் வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஒன்று பவர் செக்டார், இன்னொன்று ஏர் கண்டிஷனர். ஸோ ஏர் கண்டிஷனரில் இன்னைக்கு வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், இந்த வேர்ல்பூல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதே மாதிரி பவர் செக்டார் டிமாண்ட் வந்து இந்த சம்மரில் பவர் டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல் இந்தியாவும் பார்த்திங்கன்னா கோல் போதுமான அளவுக்கு இந்த சம்மருக்கு
சஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. பவர் ஸ்டாக்ஸு, எனர்ஜி ஸ்டாக்ஸு, ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே இந்த வரப்போகிற சம்மருக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய செக்டாராக பார்க்கலாம். ஸோ இல்லை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் பாசிட்டிவ் ஓப்பனிங், ஆனால் பெரிய ஃபால் இல்லாமல் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது இன்னைக்கு மார்க்கெட் இறங்காமல் இருந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தும் 1.3% கிட்ட நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. எனர்ஜி ஸ்டாக்ஸு ஒரு பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் இம்பாக்ட். இன்னொரு பக்கம் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ப்ராட் மார்க்கெட்டில் ஈவனாக எல்லா செக்டாருமே இன்னைக்கு 1% மேலே இங்கே ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு 2 செக்டார் மட்டும் இந்த ஃபால்லையும் பாசிட்டிவாக இருக்குன்னா, ஒன்று ஐடி இண்டெக்ஸ் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவியும் ஜீலும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. சன் டிவி மோர் தென் 3 to 4% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ரொம்ப அதிகமான டேமேஜ் அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் மோர் தென் 2% இறங்கியிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் நியர்லி 2% செல்லிங் ப்ரெஷர். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, மார்ச் 1ஆம் தேதி பிப்ரவரி மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரப்போகுது. ஸோ இந்த டேட்டாவோட இம்பாக்ட் ஆட்டோ செக்டாரில் இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் நிஃப்டி 50 அப்படின்னு வரும்போது ஆட்டோ செக்டாரில் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆனது மாருதியோட ஃபால் வந்து இன்னைக்கு ஆட்டோ செக்டார் அதிகமாக இறங்கினதுக்கு ஒரு காரணம். கிட்டத்தட்ட 44 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 6 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் மட்டும்தான் இன்னைக்கு டாப் கெய்னர். அதே போல் நெகட்டிவ் சைடில் அதானி என்டர்பிரைசஸ் தான் அதிகமான டாப் லூசராக நியர்லி 3% கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து மாருதி, பாரதி ஏர்டெல், கிராசிம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மிட்கேப் பக்கம் வரும்போது டிக்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு 4% பாசிட்டிவ். ஆயில் இந்தியா, எம்ஃபாசிஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் மெகாமார்ட், பிளாக் டீலோட இம்பாக்ட் இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. பீகாரோட பில் இன்னைக்கு நேத்தியோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. எல்என்டி ஃபினான்ஸு, இது தவிர ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஐஆர்சிடிசி, கோரமண்டல், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து மோர் தென் 4% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. தேஜஸ் நெட்டோட செகண்ட் டே கண்டினியூஸ் ரேலி. ஸ்மால் கேப்ல இன்னைக்கு 17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு தேஜஸ் நெட். ரெட்டிங்டன் 13% பாசிட்டிவ். சிக்னேச்சர், கல்பத்தார் பவர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியோட முடிஞ்சிருக்கு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு 2வது நாள் நேற்று இந்த ஸ்டாக் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 5% கிட்ட ஏஞ்சல் ஒன் ஃபால் ஆயிருக்கு. கேம்ஸும் செல்லிங் ப்ரெஷர். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஓவரால் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு நெகட்டிவ். ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் லெவல்லாம் பிரேக் பண்ணி இன்னைக்கு ரொம்ப கீழே இருக்கு. அடுத்த சப்போர்ட் ரொம்ப லாங்ல இருக்கு. 24,570 இந்த பிப்ரவரியோட லோ. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி 495 பாயிண்ட் அன்னைக்கு இறங்கி ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் நிஃப்டி ஃபார்ம் ஆயிருந்தது. இதுதான் அடுத்த சப்போர்ட்டா வர மார்ச்க்கு ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட் இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து இன்வெஸ்டர் ட்ரேடர் யூஸ் பண்ணலாம். செல் அண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் மார்க்கெட் நெகட்டிவ். எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் செல்லராக டர்ன் ஆகிருக்கிறாங்க. யூஎஸ்க்கும் ஈரானுக்குமான பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா டாரிஃப் பிரச்சனை லாஸ்ட் வீக் தான் சால்வ் ஆச்சு. பட் அதை பற்றின இன்னும் ஸ்டில் டாரிஃப் வந்து தொடருன்ற இம்பாக்டும் பெரிய அளவுக்கு அந்த டாரிஃப் வந்து இன்வாலிட்னு கோர்ட்டு சொல்லியும் அது பாசிட்டிவான இம்பாக்டை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு இல்லை எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம் சாலையூரில் நடக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.